ஒரு மிகப்பெரிய நிதி மோசடி நடந்திருக்கு மயிலாப்பூர்ல. அதுவும் ஹிந்துஸ் மையமா வச்சு, பிராமணர்களை மையமா வச்சு நிறைய நிதி மோசடி நடந்திருக்கு. அந்த நிதி மோசடி பண்ணவர் தேவநாதன் யாதவ் அப்படிங்கிறவரு. இந்த தேவநாதன் யாதவ் தன்னை யாதவ சமுதாயம், அந்த கோனார் சமுதாயத்துக்கு நான் தான் பிரதிநிதி, இடையர் சமுதாயத்துக்கு நான் தான் தலைவர், கோனார் சமூகத்துடைய இளைஞர்களை, மாணவர்களை, கோனார் சமுதாய பெண்கள் எல்லாரையுமே ஜாதி வெறி மதவெறி அரசியல் RSS பாஜக திட்டத்துக்கு மடைமாற்றிய பெருமையை தான் இந்த தேவநாதன் யாதவுக்கு சேரும். முழுக்க முழுக்க RSS பாஜகவுடைய கைக்கூலி. ஜாதி மதவெறி அரசியலுக்கு யாதவர் சமுதாயத்துல ஒரு டிக்கெட், ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நபர் பயன்படுத்தின நபர் தான் தேவநாதன் யாதவ். வின் டிவி லாஸ்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. அந்த வின் டிவி லாஸ்ட்ல இந்த நபர் ரொம்ப முடக்கப்பட்ட போது இந்த யாதவ அரசியலை கையில் எடுத்து அழகா ஜாதி வெறி மதவெறி ட்விஸ்ட் பண்ணி விட்டு, ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, இப்ப ஜாதி வெறி மதவெறி அரசியல், கிரிமினல் பண்றவன், கொலகாரன், அயோக்கியன், திருடை, முள்ள மாதிரி முடிச்சு வைக்க கேப் மாதிரி எல்லா விதமான பாலியல் வன்மம் பண்றவன், எல்லா தவறுகளும் செய்யறவன் புகலிடம் எது? பாஜக. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி நிதி மோசடியா இருக்கட்டும், முக்காவாசி மெயினான ஆட்கள் பார்த்தா பாஜகவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு. நீங்க இன்னும் அழுத்தி இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டீங்கன்னா நான் கடுமையான ஆதாரங்களை வெளியிடுவேன். பாஜக RSS உடைய சேர்கள் உடைக்கப்படும். குற்றவாளிகளை பகிரங்கமா ஆதரிக்கக்கூடிய கட்சி உலகத்திலே பாஜக தான். நான் வணக்கம் காஸ்ட்ரோ. வணக்கம் மேடம். ஒரு மிகப்பெரிய நிதி மோசடி நடந்திருக்கு மயிலாப்பூர்ல. அதுவும் ஹிந்துஸ் மையமா வச்சு, பிராமணர்களை மையமா வச்சு நிறைய நிதி மோசடி நடந்திருக்கு. அந்த நிதி மோசடி பண்ணவர் தேவநாதன் யாதவ் அப்படிங்கிறவரு. அவர் ஒரு பாஜக நிர்வாகியா இருக்கிறாரு. ஒரு பெரிய ஆளு, எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு பெரிய ஆள் தான் அவரு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. மக்கள் எல்லாம் பணத்தை பறி கொடுத்துட்டு நடு ரோட்ல நிக்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள்கள்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது சமூகத்துல இப்போ யாரை நம்பி எங்க ஒரு சேவிங்ஸ் கூட யாரையுமே நம்பி மக்களால பணம் போட முடியல. பணம் போட்டா ஏமாத்திட்டு போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை தான் கொண்டு வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேவநாதன் யாதவ் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நகைச்சுவையா இருக்கு அந்த நபரை பார்த்தா. அந்த நபர் பண்ண கூத்துல அப்படிப்பட்ட கூத்து, அதுக்காக தான் சொல்றேன், சிரிப்பா வருதுன்னு. யாதவ்ன்றது பாத்தீங்கன்னா தமிழ் அடையாளமே கிடையாது. கோனார் இடையர்ன்றது தான் தமிழ் அடையாளம். இவனுங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, யாதவ் போட்டுக்கிறது. கோனார் சமுதாயம், தமிழ் குடியை பொறுத்தவரை கோனார் சமுதாயம். அது இவங்க என்ன பண்றது, வட இந்தியாவில் இவனுக்கு யாதவ்னு அவங்க போட்டுக்கிறத பார்த்து இவனும் யாதவ்னு போட்டுக்கிறான். அவன் இவனை சேர்த்துக்க மாட்டான், அழகு முத்துக்குனா கொண்டாட மாட்டான். ஆனா இவனுக்கு முலாயம் சிங் யாதவ் கொண்டாடிட்டு இருப்பானுங்க. அது பைத்தியக்காரனுங்க. இப்ப என்னன்னா, இந்த தேவநாதன் யாதவ் தன்னை யாதவ சமுதாயம், அந்த கோனார் சமுதாயத்துக்கு நான் தான் பிரதிநிதி, இடையர் சமுதாயத்துக்கு நான் தான் தலைவர், நான் தான் யாதவ மகாசபை தலைவர்னு சொல்லி இந்த நபர் என்னன்னா, அந்த கோனார் சமுதாயம், நான் கோனார்னு தான் சொல்லுவேன், யாதவ் நான் சொல்ல மாட்டேன், கோனார் சமூகத்துடைய இளைஞர்களை, மாணவர்களை, கோனார் சமுதாய பெண்கள் எல்லாரையுமே ஜாதி வெறி மதவெறி அரசியல் RSS பாஜக திட்டத்துக்கு மடைமாற்றிய பெருமையை தான் இந்த தேவநாதன் யாதவுக்கு சேரும். சரி, இவரை நம்பி இவ்வளவு பேர் பணம் எப்படி போட்டாங்க? அதை சொல்ல வரேன் கேளுங்க. அப்ப அந்த நபர் முழுக்க RSS பாஜகவுடைய கைக்கூலி. ஜாதி மதவெறி அரசியலுக்கு யாதவர் சமுதாயத்துல ஒரு டிக்கெட், ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நபர் பயன்படுத்தின நபர் தான் தேவநாதன் யாதவ். ஏன் தேவநாதன் கோனார் தான் நீ போடணும், தேவநாதன் இடையே இருந்தாலும் நீ போடணும், ஏன் போடுற யாதவன் போடுற? இன்னும் வட இந்தியாக்காரனா நீ தமிழன் தானே? நீ அதுல தெலுங்கு கலப்பெல்லாம் இருக்குது, அது தனி கதை, அதை பேச வேண்டாம் அப்போதைக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த நபர் ஆரம்பத்திலிருந்தே இந்த யாதவ சமுதாயத்தை மையப்படுத்தி ஜாதி வெறி மத மாதிரி அரசியல் செஞ்சு RSS பாஜக அசைன்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள அந்த சமுதாயத்தை வச்சு பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு நபர். இதுதான் அந்த நபருடைய அடையாளம். அந்த நபர் வேற எந்த அடையாளம் கிடையாது. சும்மா டாக்டர்னு போட்டுக்கிறது, கல்வி வேந்தர்னு போட்டுக்கிறது, சும்மா இந்திய கல்வி முன்னேற்ற கழகம் போட்டுக்கிறது. கல்விக்கு நீ என்ன பண்ண? எத்தனை பேர் படிக்க வச்ச? நீ எத்தனை பேர் கிராஜுவேட்ஸ் ஆக்குன? அந்த சமுதாயத்துல எத்தனை பேர் நீ படிக்க வச்ச? என்ன நீ கிழிச்சிருக்கிற சேவை, சமூக சேவை? வின் டிவி லாஸ்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. அந்த வின் டிவி லாஸ்ட்ல இந்த நபர் ரொம்ப முடக்கப்பட்ட போது இந்த யாதவ அரசியலை கையில் எடுத்து அழகா ஜாதி வெறி மதவெறி ட்விஸ்ட் பண்ணி விட்டு, நீ கிருஷ்ண பரம்பரை, நம்ம ஆண்ட பரம்பரை, நம்ம வீர பரம்பரை, கிருஷ்ணரே நம்ம குலத்துல தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபுல்லா தூண்டி விட்டு, அவங்கள மடைமாற்றி விட்டு ஜாதி வெறி மதவரிசியல் பாதையில வழிநடத்திவர் இந்த தேவநாதன் யாதவ். அப்ப இந்த நபர் என்ன பண்றாருன்னா, ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, இப்ப ஜாதி வெறி மதவெறி அரசியல், கிரிமினல் பண்றவன், கொலகாரன், அயோக்கியன், திருடை, முள்ள மாதிரி முடிச்சு வைக்க கேப் மாதிரி எல்லா விதமான பாலியல் வன்மம் பண்றவன், எல்லா தவறுகளும் செய்யறவன் புகலிடம் எது? பாஜக.
பாஜக பிஜேபி தான் அதுக்கு புகலிடம். இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வேற சென்னையில எந்த இருக்கக்கூடிய கட்சியிலயும் யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க மேடம் எல்லா கட்சியிலும் கிரிமினல்ஸ் இருப்பான், நடவடிக்கை எடுக்கப்படும், வெளியேற்றப்படுவார்கள். இந்த கட்சி வந்து கிரிமினல்ஸை வாண்டடா போய் சேர்க்கறது. இந்த வடிவேல் சொல்லுவாங்க வாண்டடா நான் ரவுடியாருன்ற மாதிரி வாண்டடா போய் கிரிமினல்ஸை இன்வைட் பண்ணி இன்விடேஷன் கொடுத்து சேர்க்கிற கட்சி பாஜக. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி நிதி மோசடியா இருக்கட்டும், முக்காவாசி மெயினான ஆட்கள் பார்த்தா பாஜகவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு. நீங்க இன்னும் வந்து அழுத்தி இந்த கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா நான் கடுமையான ஆதாரங்களை வெளியிடுவேன். பாஜக RSS உடைய சேர்கள் வந்து உடைக்கப்படும், டேபிள் உடைக்கப்படும். அதெல்லாம் வேண்டாம், அவ்வளவு ரொம்ப ஆழமா போக வேண்டாம். என்கிட்ட 100 லிஸ்ட் இருக்குது. எந்தெந்த கிரிமினல், எந்தெந்த ரவுடி, மொல்ல மாதிரி முடிச்ச வைக்க அக்யூஸ்ட், பல கிரிமினல் வழக்கு இருக்கிறவன், ரேப் கேஸ், மர்டர் கேஸ், பாலியல் வன்மம் பண்ணவன் எத்தனை பேர் பாஜக இருக்காங்க எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு நிறைய ரவுடிகளோட வழக்கறிஞர்ன்ற முறையில எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது. எவன் அங்க இருக்கிறான், யார் யார் வந்து எதுல இன்வால்வ்னு எனக்கு தெரியும். அதில் வந்து அதை நம்ம ரொம்ப கிளற வேண்டாம். தேவநாதன் யாதவ் பத்தி மட்டும் பேசுவோம், இந்த கிரிமினலை பத்தி பேசுவோம். இப்ப என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு, இதுக்கு என்ன பண்ண போகுது சொல்றேன் கேளுங்க. இப்ப என்னன்னா அந்த வழக்கு பத்தி பேசிக்கலாம். முதல்ல தேவநாதன் யாதவ் வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தவர். அப்ப சிவகங்கை மாவட்ட நாடாளுமன்ற தேர்தல் 2024 பாராளுமன்ற வேட்பாளராக பாஜக அறிவிக்கப்பட்ட நபர். அந்த மயிலாப்பூர்ல அவருடைய அலுவலகத்தை நான் பார்த்திருக்கேன். ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் போட்டிருக்கோம். என்ன பெர்மனன்ட் ஃபண்ட்னா அது வந்து பெர்மனண்டா வந்து நிதி கொடுக்குற ஃபண்ட் கிடையாது, பெர்மனண்டா அடிச்சுட்டு போற ஃபண்ட். நான் எங்களுக்கு நீங்க கொடுக்கிற பணம் எல்லாம் எங்களுக்கு அப்படி சொல்ற மாதிரி. ஓகே, என்னன்னா பெரும்பான்மை அந்த நிதி மோசடியில் யார் பாதிக்கப்பட்ட 525 கோடி. பிரதமர் மோடி வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து முற்றும் துறந்தவர், இளைத்தாயின் மகன், நான் வந்து வறுமையில இருந்தேன், நான் ஏழ்மையில இருந்து வந்திருக்கிறேன், ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட என்னைய பிரதமர் அந்த நாடு ஏத்துக்காதான்னு ரொம்ப வீரவசம்லாம் பேசுவார் மேடையில. தேவநாதன் யாதவ் வந்து மோடிக்கு ஒரு செல்லப்பில்லை, அமித்ஷாவுக்கு ஒரு செல்லப்பில்லை. என்ன அவர் நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் போய் பக்கத்தில் 2 பொன்னாடை போட்டக்கூடிய புகைப்படங்கள் வெளியே வந்திருக்குது. மோடியோட அமித்ஷாவோட நெருக்கமாக இருக்கக்கூடிய பல புகைப்படங்கள் வெளியே வந்திருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நபர் வந்து அப்போ வந்து இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சியோட பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களே அதிகமான கோடீஸ்வரர் யாருன்றப்ப இந்த நபர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கான். இந்தியாவிலே ஒன் ஆஃப் த நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல எல்லாருமே கொள்ளையர்கள் தான், கிரிமினல் கேஸ் இருக்கவங்க தான். அப்ப இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி பிடிச்சிடறேன், இந்த நபர் 525 கோடி அடிச்சார். அந்த 525 கோடி யாரோட பணம்? யாரோட பணம்? சிட் ஃபண்ட்ஸ்ல யார் போட்ட பணம்? பார்ப்பனர்கள் போட்ட பணம். பிராமின்ஸ் தான் மெயின் டார்கெட். இவங்க வந்து ஊரையே வந்து அடிச்சு ஒலையில போட்டு அதிகாரத்தை கைப்பற்றி சுரண்டல் பண்ணி பல நூற்றாண்டுகளா பல ஆயிரம் ஆண்டுகளா இந்த நாட்டை சூறையாடிவர்கள். இவங்கிட்ட இருந்து இவன் சூறையாடிட்டான், ஒரு சூத்திரன் வந்து சூறையாடிட்டான் இவங்ககிட்ட இருந்து. இப்ப அதான் நடந்திருக்குது. என்னால வந்து இந்த நபர் வந்து ஒரு பார்ப்பன கைக்கூலி, இந்த நபர் வந்து ஒரு RSS பிஜேபியோட ஒரு கைக்கூலி. 140க்கு மேற்பட்டவர் வந்து புகார் கொடுத்திருக்காங்க அவர் மேல. 50 கோடிக்கு மேல சூத்திர இந்துக்கள், OBC SC ST சூத்திர இந்துக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா பெரும்பான்மை பாதிப்பு வந்து ஏன்னா அவா ஏரியா. மயிலாப்பூர் என்பது வந்து பாத்தீங்கன்னா அக்ரஹாரத்து பகுதி, அது அவாவோட ஏரியா, அவங்க கோட்டை, அது அவங்க பெல்ட். அது அந்த பெல்ட்டுக்குள்ள போய் சிட் ஃபண்ட்ஸ் ஓபன் பண்ணி இவர் லீலைகள் நடத்திட்டாரு. நடத்தி கிருஷ்ண லீலைகளை இவர் உண்மையிலே நடத்தி காமிச்சு 525 கோடி அடிச்சிட்டாப்ல. இப்ப இதுல கொந்தளிக்கிறது யாருன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச பல பார்ப்பனர்கள் எங்கிட்டே புலம்புனாங்க. இப்ப கடந்த ஒரு வாரமா இந்த மேட்டர்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னோட பார்ப்பன நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க, நிறைய பேர் மயிலாப்பூர்ல இருக்கிறாங்க. அவங்களே என்கிட்ட புலம்புறாங்க, நான் கூட 10 லட்சம் போட்டிருந்தேன், நான் ஒரு 5 லட்சம் போட்டிருந்தேன், நான் 25 லட்சம் போட்டிருந்தேன், புலம்புறவன் இருக்கான். அப்ப நாங்க ஏன் போட்டேன், பேங்க்ல போய் போட வேண்டியதானே, இங்க பக்கத்துல IOB இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்கு, அங்க போய் போட வேண்டியதானே. இல்ல நம்ம பாஜக சேர்ந்தவர் நம்பணும், அப்ப நீ அதை நம்பி இருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். அப்ப என்னன்னா மேடம், இது முழுக்க பார்த்தீங்கன்னா மோசடி கும்பல். அந்த 525 கோடி வந்து எதற்கு இந்த நபர் பயன்படுத்தினார் தெரியுமா? தன்னோட சுய முன்னேற்றத்துக்கும், சொத்துக்களுக்கும், சொகுசு வாழ்க்கைக்கும், தேர்தல் அரசியலுக்கும். இதுக்கு தான் அந்த நபர் வந்து இலக்கு. இந்த நபருக்கு MP ஆகணும், சென்ட்ரல் மினிஸ்டர் இந்த நபரோட. சரி, இப்ப அவர் என்ன பதில் சொல்றாரு ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு எல்லாம்? ஒரு பதில் சொல்ல முடியாது மேடம். பாஜக அவரை காப்பாத்தும், RSS அவரை காப்பாத்தும். பூபேந்திர யாதவ் ஒருத்தர் இருக்காரு. அது எப்படிங்க மக்களை ஈஸியா ஏமாத்திட்டு போவாங்க? அவங்கள இந்த கட்சி அவங்க அதான் அவங்க வேலையே. ஆருத்ரா கோல்டுல RK சுரேஷ், அமர் பிரசாத் ரெட்டி யார் காப்பாத்துனா? பாஜக தான் காப்பாத்துது, அண்ணாமலை தான் காப்பாத்துறாரு. அதே மாதிரி இந்த விஷயத்துல வந்து தேவநாதன் யாதவ் யார் காப்பாத்த போறா? பாஜக தான் காப்பாத்த போது. பூபேந்திர யாதவ் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்காரு, அவர் பாஜகவோட மத்திய அமைச்சர். அவர் வந்து இவருக்கு ரொம்ப க்ளோஸ். இதே தப்ப திமுக இருக்கிற ஒரு அமைச்சரோ ஒரு MLAவோ யாராவது பண்ணா அதை எவ்வளவு பெருசா பேசுறாங்க, எவ்வளவு பெருசா கொண்டுட்டு வராங்க. ஏன் இதை வந்து ஒரு பெருசா பொருட்டை எடுத்துக்க மாட்டாங்க? அதான் மேடம், CBI, IT, ED, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருந்து எல்லா அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகளுமே அவங்க கையில இருக்குது. நிதித்துறையில இருந்து எல்லாமே அவங்க கையில இருக்கு. அப்ப எல்லாரும் கையில யார் ஆக்ஷன் எடுப்பா? இல்ல எல்லாம் கையில இருந்தா நம்ம தப்பு பண்ணலாமா? அப்படிதான் நீங்க நிலைமை இருக்குது. இதான் உண்மை. நான் உடச்சே பேசுறேன். இன்னைக்கு திமுக கவர்மெண்ட்ல போலீஸ் இருந்தா கூட இன்டைரக்டா போலீஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்குது? DGP யார் கண்ட்ரோல்ல இருக்கா? IPS யார் கண்ட்ரோல்ல இருக்கா? எல்லாம் பாஜக RSS கண்ட்ரோல் தான். அதனால வந்து தேவநாதன் யாதவ் வந்து நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணி என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதான் நிலைமை. அதனால வந்து தேவநாதன் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோசடியாளர், ஒரு திருடன், ஒரு என்ன சொல்றோம், ஒரு அக்யூஸ்ட், ஒரு என்ன சொல்றோம், லூட்டர். அப்படிதான் நம்ம பார்க்கணும் அதை. இப்ப இது வந்து பல மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து இதை பல பார்த்துட்டேன்.
இதனால பாதிக்கப்பட்டவர்கள் புகாரை வந்து நான் வந்து என் செவி வழியா நான் கேட்டேன், நிறைய பேர் என்ன இன்ட்ராக்ட் பண்ணாங்க என்கிட்ட. எனக்கு எப்பயோ தெரியும் இந்த மேட்ரு, இது ரொம்ப லேட்டு. நீங்க 525 கோடி மோசடி பண்ணிட்டான்னு இப்ப கைது பண்றப்ப உங்களுக்கு தெரிய வருது. இது என்னைக்கோ அமலமாயிருச்சு கடந்த ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே. ஆனா அதை வந்து தமிழ்நாடு அரசும் புதுசா எடுத்துக்கல. ஏன்னா தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலே இல்லை மேடம் இந்த மேட்ரு. ஐடி கண்ட்ரோல் இருக்குது, இடி கண்ட்ரோல் இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் இருக்குது, அந்த கண்ட்ரோல் இருக்குது. அவங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். இன்னைக்கு அவன் ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. ஏன்னா அதிகமான புகார்கள் வந்திருக்குது. பார்ப்பனர்களே போய் புகார் கொடுத்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா? இன்னைக்கு தமிழ்நாடு கவர்னரா இருக்கலாம், இன்னைக்கு வந்து இந்தியா அதிகார மையமா இருக்கலாம், இந்தியாவோட அரசா இருக்கலாம். மற்ற சூத்திராக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டா அது பொங்காது. பார்ப்பனர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணா எப்படி பொங்காம இருக்கும்? அதன் விளைவு தான் இப்ப பிரச்சனை. தேவநாதன் அரெஸ்ட் தான் திருச்சியில அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதே தவிர ஒரு பார்ப்பனர் பண்ணியிருந்தானே அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போவீங்களா ரோட்ல? சொல்லுங்க. கேடி ராமன் ஆக்ஷன் எடுத்தீங்களா? நான் அது என்ன பண்ணா நான் பேச வரும்ல, அது ரொம்ப அருவருப்பா இருக்கும். கேடி ராகவனை நீங்க என்ன பண்ணீங்க? அரெஸ்ட் பண்ணி அடிச்சு இழுத்துட்டு போனீங்களா? இதே ஒரு சூத்திரம் பண்ணா என்ன பண்ணிருப்பீங்க? அப்ப இதுதான் ஜனநாயகமா அப்படின்னு நான் கேட்கிறேன். இதான் நீங்க வைக்கிற சட்டமா நீதியா? இது ஜனநாயகமா பண்ணநாயகமா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஆனா தவறு வந்துட்டு நடந்துகிட்டே தான் இருந்து, தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்து. முழுக்க யாருன்னு பார்த்தா பிஜேபியில இருக்கிறவர்கள் தான் அதுல முக்கியமான ஆட்களா இருக்கிறாங்க. இதுவே வந்து அடுத்த கட்சியில இருக்கிறவங்க ஏதாவது பண்ணிதான், ஈவன் ஒரு சின்ன விஷயம் சீமான் அவர்கள் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு தவறான பார்வையில கொண்டு போகுது. டிஎம்கேல இருக்கிறவங்க ஒரு இது பண்ணாலே அது தவறான பார்வையில கொண்டு போகுது. குற்றவாளிகளை பகிரங்கமா ஆதரிக்கக்கூடிய கட்சி உலகத்திலே பாஜக தான். நான் கண்டிப்பா இந்த விஷயத்துல என்ன நடக்குது நம்ம காத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி.